வணக்கம் என் விவசாய சொந்தங்களே, நான் தான் உங்கள் கிராம விவசாயி பேசுகிறேன். இன்றைக்கி பதில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆடுதுறை ஏடி 18545ன்னு சொல்லக்கூடிய இந்த நெல் ரகத்தின் முழுமையான தகவல் தான் இந்த காணொலியில் ஃபுல் அண்ட் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த நெல் ரகத்தின் வயது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நடவு செஞ்ச 130லிருந்து 135 நாட்கள் அறுவடைக்கு தயாராகக்கூடிய நடுத்தர வயதுடைய நெல் ரகமாக தாங்க பார்க்கப்படுது. நெல் வகை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குண்டு நெல் வகையை சார்ந்த ஒரு நெல் ரகம். இந்த நெல் ரகத்தை பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் இட்லி தோசைக்கு பயன்படுத்திக்கிட்டு வராங்க. ஒரு ஏக்கருக்கு எவ்வளோ மகசூல் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 40 மூட்டையிலிருந்து 45 மூட்டை வரைக்கும் மகசூல் தரக்கூடிய ஒரு குண்டு நெல் ரகமாக இது இருக்குங்க. அதிக விளைச்சல் தரக்கூடிய ரகம். விதை அவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு 30 கிலோ விதை நெல் இருந்தாவே போதுமானது. நீங்கள் ஒரு ஏக்கர் நடவு செஞ்சிடலாம். பயிரின் உயரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சமாக உங்களுக்கு 3 அடியிலிருந்து அதிகபட்சமாக 4 அடி உயரம் வரை இந்த நெல் ரகம் வளருங்க. அது மட்டும் இல்லாமல் சாயாத தண்டு அமைப்பு இருக்கிறதால காற்று மற்றும் மழைக்கு இந்த நெல் ரகம் பார்த்தீங்கன்னா சாயாது. ஒரு நெல்கதிரில் எவ்வளோ நெல்மணிகள் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 300லிருந்து 350 நெல்மணிகள் வரைக்குமே காணப்படும். அடர்த்தியான நெற்கதிரில் பார்த்தீங்கன்னா இந்த பயிரில் கொண்டு வர முடியும். இந்த நெல் ரகத்தை நீங்கள் எந்தெந்த பட்டங்கள்லாம் நடவு செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம்பா, பின் சம்பா, தாளடி, சொர்ணவாரிக்கு இந்த நெல் ரகம் பார்த்தீங்கன்னா சூட்டபுளாக இருக்கும். நிறைய விவசாயிகள் பார்த்தீங்கன்னா இந்த சம்பா பருவத்திற்கு இந்த நெல் ரகத்தை தேர்வு பண்ணியிருக்காங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறைந்த உர செலவில் அதிகப்படியான லாபமும் தரும். காற்று மற்றும் மழைக்கு சாயாத ஒரு நெல் ரகம். 130 நாள்லேருந்து 135 நாட்கள் அறுவடைக்கு தயாராகக்கூடிய ஒரு மத்திய கால நெல் ரகமாக இருக்கிறதால நிறைய விவசாயிகளோட சாய்ஸாக பார்த்தீங்கன்னா இந்த சம்பா பட்டத்தில் இந்த நெல் ரகம் இருக்குங்க. இந்த நெல் ரகத்தின் சிறப்பு பண்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீளமான நெல்கதிருங்க. அதாவது ஒரு நெல்கதிரோட நீளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18லிருந்து 20 சென்டிமீட்டர் வரை நீளமுடைய ஒரு கதிராக இருக்குங்க. ஒரு கதிரில் எவ்வளோ நெல்மணிகள் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 300 முதல் 350 நெல்மணிகள் வரைக்குமே காணப்படும். சாகுபடி முறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய விவசாயிகள் பார்த்தீங்கன்னா நாற்று விட்டு கை நடவு செய்வாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா நாற்று விட்டு 25லிருந்து 28 நாட்களை நடவு செய்யணும். இயந்திர நடவு செய்கிற விவசாயிகளாக இருந்தால் 22 நாள்லேருந்து 25 நாட்களாக நடவு செய்யணும். நேரடி நெல் விதைப்புக்கும் இந்த நெல் ரகம் பார்த்தீங்கன்னா சூட்டபுளாக இருக்குங்க. 75 கிலோ நெல்லின் விலை குறைஞ்சபட்ச விலையாக உங்களுக்கு 1800 ரூபாயும் அதிகபட்ச விலையாக உங்களுக்கு 2300 ரூபாய் வரைக்குமே எதிர்பார்க்கலாம். இதனோட பயன்பாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்லி தோசைக்கு சிறந்த அரிசியாக பார்த்தீங்கன்னா இந்த அரிசி இருக்குங்க. நோய் மற்றும் பூச்சி எதிர்ப்பு சக்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இலை உறை கருகள், இலை உறை அழுகல், வைரஸ் நோய், புகியான், இலைப்பேன், குருத்து பூச்சிக்கு ஒரு சிறப்பான எதிர்ப்பு சக்தியுடைய ஒரு நெல் ரகமா இந்த ஏடி 18545 சொல்லக்கூடிய இந்த நெல் ரகம் இருக்குங்க. இந்த சம்பா பட்டத்தில் இந்த நெல் ரகத்தை நீங்கள் தாராளமாக சாகுபடி செய்யலாம். சம்பா நெல் ரக சிறப்பு பண்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மில்லிங் சதவீதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம்பா பருவத்தில் 65% முதல் 69% பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முழுமையான தானியமாக கிடைக்கும். மற்ற நெல் ரகங்களை விட இந்த நெல் ரகம் பார்த்தீங்கன்னா சம்பா பட்டத்தில் கூடுதலான மகசூல் தருங்க. எவ்வளோ தரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மற்ற நெல் ரகங்களை விட 15 முதல் 20% பார்த்தீங்கன்னா இந்த நெல் ரகத்தை நீங்கள் சாகுபடி செய்ய மூலயமா அதிகப்படியான லாபம் எடுக்கலாம். அதிகப்படியான மகசூலும் தரும். தாவர தன்மை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிக காற்று மற்றும் மழைக்கு சாயாத நெல் ரகமாக இந்த நெல் ரகம் இருக்குங்க. இன்னொரு சிறப்பு பண்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நெல் ரகத்தோட இயற்கை பண்பு அதிகப்படியான தூர்க்கொட்டும் திறன் இருக்குங்க. ஒரு நெல் பயிரில் சாதாரணமாக 40 முதல் 70 தூரல் வரைக்குமே இந்த நெல்வாயில் ஈஸியாக கொண்டுட்டு வந்துடலாம். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பு பண்பு பெற்றுள்ள ஒரு நெல் ரகமாக இந்த நெல் ரகம் இருக்குங்க. இந்த நெல் ரகத்தின் விதைநெல் பார்த்தீங்கன்னா ரொம்பவே டிமாண்டாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக உங்கள் பகுதியில் இந்த விதைநெல் கிடைச்சா கண்டிப்பாக வாங்கி பயன்படுத்தி பாருங்கள். சிறு குறு மற்றும் பெரு விவசாயிகளுக்கு ஒரு சிறப்பான மகசூல் தரக்கூடிய ஒரு நெல் ரகம். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நெல் நடவு முதல் அறுவடைக்கான உரன் மேலாண்மை பற்றி நீங்கள் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலே இருக்க இந்த வீடியோ பாருங்கள். இந்த வீடியோவை பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முழுமையான தகவல் தெரியும். கீழே சம்பா பட்டத்திற்கான நெல் ரகத்தை பற்றி நீங்கள் முழுமையாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிற இந்த வீடியோவை பாருங்கள். இந்த வீடியோவுக்கான லிங்க் பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த வீடியோவை முழுமையாக பார்த்துட்டு இந்த வீடியோவும் பார்த்துருங்க. இந்த வீடியோ பார்த்து முடிச்சதும் உங்களுக்கான டவுட்ஸ் எதனாச்சும் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம யூடியூப் சேனலில் மெம்பர்ஷிப்பில் இன்னும் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் ஜாயின் ஆகும் இருக்கும். அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. வீடியோ லைக் பண்ணி உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோவை உங்க விவசாய குரூப்ல ஷேர் பண்ணுங்க. கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நான் உங்கள் கிராம விவசாயி. நன்றி, வணக்கம். எல்லாரும் நம்ம கிராம விவசாயி vlog யூடியூப் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே.